மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் சுமார் 20 நிமிடங்கள் சுவாமி தரிசனம் செய்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா. மதுரை ஆதீனம் உள்ளிட்டோர் வரவேற்பு. சட்டப்பேரவை தேர்தல் பணிகள் மற்றும் கூட்டணி தொடர்பாக பாஜக நிர்வாகிகளுடன் அமித்ஷா ஆலோசனை. மாநிலம் முழுவதிலும் இருந்து பங்கேற்கக்கூடிய நிர்வாகிகள் கூட்டத்தில் மாலை பங்கேற்கிறார். தொகுதி மறுசீரமைப்பால் தமிழ்நாட்டின் பிரதிநிதித்துவம் குறையாது என்று உத்தரவாதம் அளிக்க தயாரா? அமித்ஷாவுக்கு திமுக எம்பி தயாநிதி மாறன் கேள்வி. அதிமுக கூட்டணியில் மேலும் பல கட்சிகள் விரைவில் இணையும். அடுத்த சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக வெற்றி பெறும் என்று அரக்கோணத்தில் நடைபெற்ற திருமண விழாவில் எடப்பாடி பழனிசாமி உறுதி. இன்றைக்கு தமிழகத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே ஒரு கூட்டணி அமைக்கப்பட்டு விட்டது. இன்னும் பல கட்சிகள் விரைவாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே இடம்பெறும், கூட்டணியிலே இடம்பெறும். 2026 சட்டமன்ற தேர்தல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறுகின்ற தேர்தல். பாமக நிறுவனர் ராமதாஸை சந்தித்தார் முகுந்தன் பரசுராமன். அன்புமணியுடன் மோதல் போக்கு நீடிக்கக்கூடிய நிலையில் சென்னையில் ராமதாஸின் மகள் இல்லத்தில் சந்திப்பு. தொடர் விடுமுறையை ஒட்டி சென்னையிலிருந்து கடந்த 4ஆம் தேதி முதல் இன்று வரை அரசு பேருந்துகளில் 6 லட்சம் பேர் பயணம். அரசு விரைவு போக்குவரத்து கழக மேலாண் இயக்குநர் தகவல். வேலூர் மாவட்டம் தீர்த்தகிரி மலையில் வடிவேல் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கும்பாபிஷேகம். புதிதாக அமைக்கப்பட்ட 92 அடி உயர பிரம்மாண்ட முருகர் சிலைக்கு ட்ரோன்கள் மூலமாக புனித நீர் தெளிப்பு. விடுமுறையை ஒட்டி உதகையில் குவிந்துள்ள கேரள சுற்றுலா பயணிகள். நாடுகாணி சோதனை சாவடியில் 3 கிலோமீட்டர் தொலைவுக்கு வாகனங்கள் அணிவகுப்பு. திருவண்ணாமலையில் மக்கள் குவிந்ததால் 6 மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம். வரிசையில் நின்றிருந்த பக்தர்களுக்கிடையே வாக்குவாதம். திருச்செந்தூரில் சாக்கடை நீரை வெளியேற்றக்கூடிய பணியின் போது பாதாள சாக்கடைக்குள் தவறி விழுந்த ஒப்பந்த தூய்மை பணியாளர். மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிரிழந்த பரிதாபம். தஞ்சை பெரிய கோவிலில் பணிகளை மேற்கொள்ளாததால் 4 கோடியை வட்டியுடன் தர வேண்டும். இந்திய தொல்லியல் துறைக்கு தஞ்சாவூர் மாநகராட்சி நிர்வாகம் கடிதம். நாமக்கல் மாவட்டம் புதன் சந்தை பகுதியில் விபத்திற்குள்ளான சமையல் எண்ணெய் லாரி. குடம் மற்றும் வாளிகளில் எண்ணெயை பிடித்து சென்ற மக்கள். ஓசூர் அருகே 3 வயது சிறுவனை கடித்து குதறிய தெருநாய். பலத்த காயங்களுடன் அரசு மருத்துவமனையில் அனுமதி. இந்தியாவில் கொரோனாவுக்கு சிகிச்சை பெறுவோர் எண்ணிக்கை 6000-ஐ தாண்டியது. ஒரே நாளில் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருவர் உட்பட 6 பேர் உயிரிழப்பு. டெல்லியில் மதராசி முகாமில் வீடுகள் இடிக்கப்பட்டதால் பாதிக்கப்பட்ட தமிழர்களை சந்தித்த ஆம் ஆத்மி எம்பி சஞ்சய் சிங். கண்ணீருடன் வேதனையை வெளிப்படுத்திய தமிழர்கள். திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி கோவிலில் 270 ஆண்டுகளுக்கு பிறகு கும்பாபிஷேகம். ஏராளமான பக்தர்கள் பங்கேற்பு. திருப்பதி ஏழுமலையானை தரிசிக்க சுமார் 7 கிலோமீட்டர் வரை வரிசையில் காத்திருக்கும் பக்தர்கள். இலவச தரிசனத்திற்கு 24 மணி நேரம் வரை ஆவதாக கவலை. பிரெஞ்சு ஓபன் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் வாகை சூடப்போவது யார்? கார்லஸ் அல்கராசுடன் பலப்பரட்சி நடத்தும் சின்னர். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் சுமார் 20 நிமிடங்கள் சுவாமி தரிசனம் செய்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா. மதுரை ஆதீனம் உள்ளிட்டோர் வரவேற்பு.
சட்டப்பேரவை தேர்தல் பணிகள் மற்றும் கூட்டணி தொடர்பாக பாஜக நிர்வாகிகளுடன் அமித்ஷா ஆலோசனை. மாநிலம் முழுவதிலும் இருந்து பங்கேற்கக்கூடிய நிர்வாகிகள் கூட்டத்தில் மாலை பங்கேற்கிறார். தொகுதி மறுசீரமைப்பால் தமிழ்நாட்டின் பிரதிநிதித்துவம் குறையாது என்று உத்தரவாதம் அளிக்க தயாரா? அமித்ஷாவுக்கு திமுக எம்பி தயாநிதி மாறன் கேள்வி. அதிமுக கூட்டணியில் மேலும் பல கட்சிகள் விரைவில் இணையும். அடுத்த சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக வெற்றி பெறும் என்று அரக்கோணத்தில் நடைபெற்ற திருமண விழாவில் எடப்பாடி பழனிசாமி உறுதி. இன்றைக்கு தமிழகத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே ஒரு கூட்டணி அமைக்கப்பட்டு விட்டது. இன்னும் பல கட்சிகள் விரைவாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே இடம்பெறும், கூட்டணியிலே இடம்பெறும். 2026 சட்டமன்ற தேர்தல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறுகின்ற தேர்தல். பாமக நிறுவனர் ராமதாஸை சந்தித்தார் முகுந்தன் பரசுராமன். அன்புமணியுடன் மோதல் போக்கு நீடிக்கக்கூடிய நிலையில் சென்னையில் ராமதாஸின் மகள் இல்லத்தில் சந்திப்பு. தொடர் விடுமுறையை ஒட்டி சென்னையிலிருந்து கடந்த 4ஆம் தேதி முதல் இன்று வரை அரசு பேருந்துகளில் 6 லட்சம் பேர் பயணம். அரசு விரைவு போக்குவரத்து கழக மேலாண் இயக்குநர் தகவல். வேலூர் மாவட்டம் தீர்த்தகிரி மலையில் வடிவேல் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கும்பாபிஷேகம். புதிதாக அமைக்கப்பட்ட 92 அடி உயர பிரம்மாண்ட முருகர் சிலைக்கு ட்ரோன்கள் மூலமாக புனித நீர் தெளிப்பு. விடுமுறையை ஒட்டி உதகையில் குவிந்துள்ள கேரள சுற்றுலா பயணிகள். நாடுகாணி சோதனை சாவடியில் 3 கிலோமீட்டர் தொலைவுக்கு வாகனங்கள் அணிவகுப்பு. திருவண்ணாமலையில் மக்கள் குவிந்ததால் 6 மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம். வரிசையில் நின்றிருந்த பக்தர்களுக்கிடையே வாக்குவாதம். திருச்செந்தூரில் சாக்கடை நீரை வெளியேற்றக்கூடிய பணியின் போது பாதாள சாக்கடைக்குள் தவறி விழுந்த ஒப்பந்த தூய்மை பணியாளர். மூச்சுத் திணறல் ஏற்பட்டு உயிரிழந்த பரிதாபம். தஞ்சை பெரிய கோவிலில் பணிகளை மேற்கொள்ளாததால் 4 கோடியை வட்டியுடன் தர வேண்டும். இந்திய தொல்லியல் துறைக்கு தஞ்சாவூர் மாநகராட்சி நிர்வாகம் கடிதம். நாமக்கல் மாவட்டம் புதன் சந்தை பகுதியில் விபத்திற்குள்ளான சமையல் எண்ணெய் லாரி. குடம் மற்றும் வாளிகளில் எண்ணெயை பிடித்து சென்ற மக்கள். ஓசூர் அருகே 3 வயது சிறுவனை கடித்து குதறிய தெருநாய். பலத்த காயங்களுடன் அரசு மருத்துவமனையில் அனுமதி. இந்தியாவில் கொரோனாவுக்கு சிகிச்சை பெறுவோர் எண்ணிக்கை 6000-ஐ தாண்டியது. ஒரே நாளில் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருவர் உட்பட 6 பேர் உயிரிழப்பு. டெல்லியில் மதராசி முகாமில் வீடுகள் இடிக்கப்பட்டதால் பாதிக்கப்பட்ட தமிழர்களை சந்தித்த ஆம் ஆத்மி எம்பி சஞ்சய் சிங். கண்ணீருடன் வேதனையை வெளிப்படுத்திய தமிழர்கள். திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி கோவிலில் 270 ஆண்டுகளுக்கு பிறகு கும்பாபிஷேகம். ஏராளமான பக்தர்கள் பங்கேற்பு. திருப்பதி ஏழுமலையானை தரிசிக்க சுமார் 7 கிலோமீட்டர் வரை வரிசையில் காத்திருக்கும் பக்தர்கள். இலவச தரிசனத்திற்கு 24 மணி நேரம் வரை ஆவதாக கவலை. பிரெஞ்சு ஓபன் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் வாகை சூடப்போவது யார்? கார்லஸ் அல்கராசுடன் பலப்பரட்சி நடத்தும் சின்னர்.